அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானுடைய வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்குமே சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கணும், பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் நல்ல வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம பார்த்தோம். இப்போ வக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், அப்போ என்ன செய்யும், ஒரு சின்ன குரூர புத்தி வருது, ஏதோ அவருக்கு நடத்தையில் கொஞ்சம் தடுமாற்றம் வருது. அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா, அந்த மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. இது மாதிரி தான் இந்த கிரகம் என்னென்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம். ராகு கேதுக்கு மட்டும் எப்பயுமே வக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. பாவக்கோள்களான அதே பாவ கிரகம்தான் சனி பகவானும். அதாவது ஆயுள், ஆரோக்கியம், நிறைய கர்மம் அப்படிங்கிறக்கூடிய அமைப்புக்கு சனி பகவான்கிற கிரகத்தை தான் நம்ம சொல்லுவோம். சனீஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகங்க. அப்போ காலசக்கரத்துக்கு 10-11 மகரம் கும்பத்துக்கு உரித்தானவர் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் ஏன் இப்படி வக்கரம் பெறார் அப்படின்னா, மீனத்தில் இப்போ காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்தில் தானே பிரவேசிச்சிட்ருக்கார். ஜலராசின்னு சொல்ல இடத்துல இப்போ அங்கேயே தான் உத்திரட்டாதியில் அவரோட இடத்துல பிளேஸ்லேயே தான் உட்காந்துருப்பார். ஆனால் பின்னோக்கி அவர் இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னாடி இருக்கக்கூடிய கும்பத்துக்கான பலாபலனையும் கொடுப்பார். எப்பங்க மேடம் இது மாதிரி செய்ய போகிறார் அப்படின்னா, சூரிய பகவானுடைய நிலைப்பாடை வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். அப்போ சில கணக்குகள்லாம் உண்டுங்க, ஜோதிடத்தில் கணக்குகள் உண்டு. அப்போ 138 நாள் வக்கரகதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. முதைய மந்தக்காரகர், ஸ்லோ பிளானட் எது அப்படின்னா சனி பகவான். இன்னும் வக்கரம் அடையும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுப்பார். ஆனால் நிலையாக ஆணித்தரமாக உறுதியான விஷயத்தை கொடுத்துட்டு போவார்னு அர்த்தம். அப்போ எப்போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27 வக்கரமாக ஆகக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 11 வக்கர கதியிலிருந்து நிவர்த்தி அடைகிறார். ஆனால் மீனத்தில் தான் இருப்பார். ஆனால் பலாபலனை கும்பத்துக்கும் சேர்த்து மீனம், கும்பம் 11-12 பாவகத்தோடைய தன்மையை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுப்பாங்க. அப்போ கடகத்துக்கு அஷ்டமத்து சனி கொஞ்சம் பேசுமா, சில கெட்ட பேர்கள், அஷ்டமத்து சனியான பிரச்சனைகளை கடகத்துக்கும் கொடுக்கும், கவனமாக இருக்கணும். மேசத்துக்கு 7.5 சனி பேசுமா, 11ஆம் இடத்தான லாபத்தையும் கொடுக்கும். நல்லா கேட்டுக்கணுங்க. அப்போ இப்போ பொதுவாக இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்துக்கு என்ன சொன்னோம், மேசத்துக்கு, சிம்மத்துக்கு, அதே போல் துலாமுக்கு, தனுஷுக்கு, கும்பத்துக்கு இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மேசம், அதே சிம்மம், அதே போல் கன்னி, தனுஷு, கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வக்கரகதி நிவர்த்தி அடையிற முறையும் சனி பகவான் நல்ல விஷயத்தை கொடுப்பார். அப்பாடா பெருமூச்சு விட்டுறீங்க. உண்மையுமே எனக்கு நல்லது நடக்குமா, ஹாப்பியாக இருக்கா கேட்குறவங்க மேசராசியாக இருக்கலாம் அல்லது தனுஷுவாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனி தாக்கத்தில் இருக்கும் பொழுது வக்கரமாக இன்னும் கொஞ்சம் நான் களைப்பாக இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், பின்னாடி போயிட்டு வரேன் அப்படின்னு 2 வீட்டையும் பொதுவாக நம்ம கிண்டலாக வேணாலும் சொல்லலாம். ஒரு பொண்டாட்டியை கட்டி வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்பாங்க. 2 பொண்டாட்டிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அதுபோல தான் அந்த 2 பாவகத்துடைய தன்மையையும் அவர் ஸ்லோ பிளானட்டாக இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி எப்படியெல்லாம் பலாபலனை கொடுக்கறத இன்னும் ஸ்லோவாக்குவார். தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து, இப்போ இந்த பாதிப்பான இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிரும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரை மருந்து குறையக்கூடிய அமைப்பு. அப்போ நிறைவான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழில் அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியம் எந்த விஷயமும் அந்த 138 நாளில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி அதற்கான செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் செஞ்சிட்டிங்க, அது நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கணும். நான் வீடு கட்டியே ஆகணுங்க, லோனை போட்டு கட்டிடுங்க. இந்த மாதிரி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது நிரந்தரமாக இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. இப்போல்லாம் அஸ்ட்ராலஜி எல்லாமே வெளியே ஓப்பனாக அடிச்சு விட்றோம். அப்போ இந்த காலத்துக்கட்டுக்கு பொதுவாக சொல்லி அனுப்பிடுவாங்க, அது எதுனாலேங்கிறது தெரியாது.
அப்போ அதனால் அடமானம் வைக்கிறதோ கஷ்டப்படுறதோ அந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாதுங்க, பத்திரமா இருக்கும். நல்ல வேலையை தேடுங்க, நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் தசாபுத்தி உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். கோச்சார கிரகம் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், கும்பத்தை பார்த்துட்ருக்காரு. சனி பகவான் தன்னோட நட்சத்திரத்துலேருந்து அவர் ஆட்சி பெற்று பார்க்குறார். அப்போ அத்தனை விஷயங்கள் 3, 7, 10க்கு தான் அவருடைய பார்வை. அதனால் சரி தடையை கொடுத்துருவார். உங்கள் முயற்சிங்கிறது 3ஆம் இடம் தடையை கொடுப்பார். 7ஆம் இடம் திருமண தடையை கொடுப்பார். நட்பு வட்டாரத்தில் ஜாயிண்டாக செய்யக்கூடிய தொழில், கூட்டு தொழில், அதில் பிரச்சனையை கொடுத்துருவார். 10ஆம் இடம் தொழிலையே பிரச்சனையாக கொடுத்துருவார். இதெல்லாம் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அப்போ மீதி ராசிங்கும்போது ரிஷபம், மிதுனம், கடகம், அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விருச்சிகம், மகரம், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பல விஷயங்களை தடை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பல பல விதத்தில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்து கண்டிப்பாக அனுபவிக்க இருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக விளக்கமாக உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்களுடைய பாவக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, தசாபுத்தி என்ன அப்படின்னு அதற்கான பரிகாரமும் சொல்கிறோம். பொதுவாக இந்த வக்கரத்துக்கு என்னங்க மேடம்னு எல்லா ராசிக்காரங்களுமே பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ திருநள்ளாறு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அதற்கான கோயில். நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஈசன் அல்லது பெருமாள் கோயிலில் இருக்காது, மேக்சிமம் அம்பாள் கோயில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கே நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம். எள் நல்லெண்ணெய் போட்டு பச்சரிசி சாதம் வடித்து அதில் நம்ம பிரசாதமாக செஞ்சு விநியோகம் பண்ணலாம். சனிக்கிழமை தோறுமே எள்ளு வச்சு நமக்கு காகத்துக்கு முன்னோர்களையும் நினச்சி சனி பகவானுடைய தோஷ நிவர்த்தி இல்லாமல் இருக்கணும்னு பெண்கள் தான் அதுவும் கண்டிப்பாக செய்யணும். ஒரு பிடி சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஐதீகமாக செஞ்சாலும் சனி பகவானுடைய நவகோள்கள் திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி கோள் என்ன செய்யும் நாள் என்ன செய்யுங்கிற மாதிரி நம்மளுடைய கோள்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறுமே கேட்டுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா சங்கடத்தையும் போக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் அவருடைய காயத்ரி மந்திரமே நம்ம சொல்லலாம். குழந்தைங்களுக்கு சொல்லி பழகி கொடுக்கணும். ஏன்னா வக்கரகதிங்கிற ஒரு 138 நாளில் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, கஷ்டப்படுறவங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓம் ஹகத்வஜாய வித்மதே ஹகசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஏன்னா அந்த மந்த பிரசோதயாத் ஏன் சொல்கிறோன்னா, மந்தக்காரகர் யாருன்னா சனி பகவான். இவரோட பிடியிலேருந்து இன்னும் நான் விலகி கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அதாவது மனித முகம் இல்லாத ஒரு தெய்வத்தை வழிபாடு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பிள்ளையார், விநாயகர், அடுத்தது ஆஞ்சநேயர். இவங்க 2 பேர்த்த தான் சனி பகவான் ரொம்ப தாக்கத்தை கொடுக்க முடியல, பிடிக்கவும் முடியலேம்பாங்க. ஆஞ்சநேயருடைய அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சனிக்கிழமை வெற்றிலை மாலை, துளசி மாலை போட்டு வழிபாடு எடுக்கலாம். அதே போல் தினமுமே விநாயகர அகவல், ஔவையாருடைய அருமையான பாடல் சீதகலப்ப செந்தாமரை கண்ணின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் அகவலை பாராயணம் பண்ணுங்க அல்லது கேட்டுட்டே வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.